ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பாப்கார்ன் சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுவும் லெக் பீஸ் வச்சு பாப்கார்ன் சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 இல்லைன்னா 5 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பாதி இருந்தால் போதும். இது 3 மட்டும் ஆட் பண்ணிட்டு இது கூட ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 எக்கு உடைச்சி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு ஆனியன் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து பவுடர் ஊற்றிவாங்க. பவுடர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பவுடர் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் 3ஓட சாறு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். எக்கு தயிர் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா நமக்கு அந்த திரிஞ்ச மாதிரி இல்லாம நல்லா பீட் பண்ணிக்கலோங்க. கை விடாம ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா பீட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும் நமக்கு தயிரும் எக் எல்லாமே. பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் லெக் பீஸ் வந்து போட்டுடலாம். நான் வந்து 8 பீஸ் போட்டிருக்கேங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆகணும் நமக்கு. இப்போ இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம், மினிமம் 2 ஹவர்ஸ் பக்கம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. அப்போதான் நமக்கு நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்க எல்லாத்தோட ஃப்ளேவரும் அதோட இறங்கும். ஸோ 2 ஹவர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும். அது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கோட்டிங்க்கு. அதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மல்லித்தூள் ஆட் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், இது கோட்டிங்க்கு தான். ஸோ அது இப்படியே இருக்கட்டும், மாவாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுங்க. நமக்கு சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 2 hours ஆயிடுச்சு. கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு, சிக்கனும் வந்து ஊறி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து. இப்போ நம்ம சிக்கன் பீஸை எடுத்து நம்ம கோட்டிங்க்கு ரெடி பண்ண வச்சிருந்த மாவில் வந்து போட்டுடலாங்க. போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் பண்ணிங்கன்னா கையெல்லாம் நல்லா ஒட்டிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்து போடுறப்போ மாவும் வந்து நல்லா தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா ஸ்பூனில் வந்து எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு கோட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து இது எல்லாமே வந்து சிக்கன் லெக் பீஸ்க்கு தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சின்ன சின்ன போன்லெஸ் பீஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பாப்கார்ன் சிக்கன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் நம்ம டிப் பண்ணி எடுத்தாச்சு, ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம பேன் ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம ஒரு பீஸா எடுத்து போட்டுக்கலாங்க. போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் வந்து டிப் பண்ணிடுங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தயிர் இருக்கிறதுனால அது வந்து மேலே இருக்க கோட்டிங்லாம் உறிஞ்சிடும். ஸோ அதனால இன்னொரு டைம் வந்து அந்த மாவுலேயே வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலில் போட்டுக்கோங்க. மேலே வந்து மாவு அப்படியே இருக்குது. நம்ம இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா டக்குன்னு மாவெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆயில் எடுத்து மேலே எல்லாம் போட்டுருங்க, அதுவும் வந்து வெந்துடும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் ஆகும், நமக்கு சிக்கன் ஃபுல்லாகவே வேகணும். சைடில் முன்னாடி பின்னாடி, அதுக்கப்புறம் முன்னாடி கூட ஃப்ரண்ட் சைடு கூட நம்ம நேரம் நிற்க வச்சு வேக வச்சு எடுத்துடுங்க. அங்கேயும் வேகணும் நமக்கு.
பாப்கார்ன் லெக் பீஸ் சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.